ஹாய் நண்பர்களே, வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோவில் தான் ராமானுஜர் கோவில். இந்த ராமானுஜர் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சேலத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது சேலம் புதிய பஸ் நிலையம், புதிய பஸ் நிலையத்திலிருந்து கொண்டலாம்பட்டியிலேருந்து சேல்நாயக்கம்பட்டியிலேருந்து எருமாபாளையம் அப்படிங்கிற இடத்துல ராமானுஜர் மணிமண்டபம் அப்படிங்கிற கோவில் இருக்குது. அதாவது எருமாபாளையத்துலேருந்து உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனோமா இந்த மாதிரி அழகான இயற்கை சூழ்ந்த இந்த ராமானுஜர் மணிமண்டபத்தை நாம் அடைந்து ராமானுஜரை தரிசனம் செய்யலாம். அவ்வளோ அருமையாக, திவ்யமாக, சிறப்பான முறையில் இந்த ராமானுஜரை தரிசனம் செய்யலாம். இந்த ராமானுஜர் எப்படி தரிசனம் செய்ய வேண்டும் என்றால், முதலில் மேலே உள்ள ராமானுஜரை தரிசனம் செய்து கீழே 4 திசையிலும் 4 விதமான பெருமாள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சி வரதராஜ பெருமாள், திருப்பதி ஏழுமலையான், மேல்கோட்டை செல்லப்பிள்ளை நாராயணன், செல்வ நாராயணன், ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் முதலிலே எப்பொழுதுமே ராமானுஜரை தரிசனம் செய்த பிறகு கீழே வந்தால் காஞ்சி வரதராஜ பெருமாள், அதனை முடித்துவிட்டு அடுத்ததாக திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அடுத்ததாக மேல்கோட்டை செல்வநாராயணன் செல்லப்பிள்ளை என்று சொல்லக்கூடிய அவரையும் தரிசனம் செய்துவிட்டு 4வதாக கடைசியாக நம்மளுடைய பூலோக வைகுண்டம் என்ற ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு இந்த தரிசனத்தை முடித்து கொள்ளலாம். இந்த கோவிலினுடைய அமைப்பு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஒரே பளிங்கு கல்லாலான இந்த ராமானுஜரை அமைத்திருக்கிறார்கள். சேலத்தில் இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ராமானுஜர் கோவில் இந்த எருமாபாளையம் இடத்தில் மட்டும்தான் உள்ளது. சேலம் டு சென்னை ரூட்டில் இது உள்ளது. விழுப்புரம் வழியாக, ஆத்தூர் வழியாக, வாழப்பாடி வழியாக போகக்கூடிய வழியில் இந்த கோவில் உள்ளது. முடிந்தால் ஒரு முறை ராமானுஜரை தரிசனம் செய்து வழிபடவும். ராமானுஜர் யார் என்றால், நமக்கெல்லாம் மோட்சத்தை தருபவர் ராமானுஜர். ராமானுஜாய நமஹா அப்படின்னு அடியார்கள் எல்லாருமே கூற வேண்டும். இந்த ராமானுஜர் தான் பூலோக வைகுண்டம். அதாவது வைகுண்டத்தில் கூட்டிகிட்டு போகிறது யாருன்னா ராமானுஜர் தான். நமக்கு எங்கேயாவது போகிறோம், வழி தெரியலன்னா நம்ம யாராவது உதவி கேட்குறோம், இது எப்படிங்க போகணும், எந்த ரூட்டுங்க அப்படின்னு யாராவது உதவி செய்கிறாங்க, இல்லைன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாம் கூட்டிகிட்டு போய் விட்றாங்க இல்லையா, அது மாதிரி வைகுண்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுனா ஸ்ரீமன் ராமானுஜர் மட்டும்தான். ராமானுஜரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இவருடைய உடலானது 1200 வருஷமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வச்சுருக்காங்க. இந்த நம்மளுடைய உடலானது, சரீரமானது அழியக்கூடிய உடல். இந்த உடல் அழிஞ்சு கீழே போகிறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது ராமானுஜர் உடலானது நம்மளுடைய கண்களால் தரிசனம் செய்ய வேண்டும் என்று புராணங்களும் சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கின்றது. ஆதலால் பக்தர்கள் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சென்று அங்கே உள்ள ராமானுஜர் திருமேனி உடலானது தரிசனம் செய்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ராமானுஜர் இவருடைய குருவான நம்பியிடம் உபதேசம் பெறுவதற்காக 18 முறை சௌமிய நாராயண பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடிய திருக்கோஷ்டியூர் என்னும் வைணவத்தலம் அங்கே உள்ளது. அந்த கோவிலுக்கு 18 முறை நம்மளுடைய ராமானுஜரானது நடந்து சென்றார் ஸ்ரீரங்கத்திலிருந்து. எதுக்காக என்றால், அவருடைய குருவான நம்பியிடம் உபதேசம் பெறுவதற்காக. ஓம் நமோ நாராயணா என்ற 6 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்றவர் ஸ்ரீமன் ராமானுஜர் நம்பியிடமிருந்து. அதனால தான் எல்லாருமே இன்றைக்கி ஓம் நமோ நாராயணான்னு நம்ம சொல்கிறோம். அந்த சௌமி நாராயண பெருமாள் கோவிலுக்கு போனோமா நம்ம 4 நிலையில் பெருமாளை தரிசனம் பண்ணலாம். நின்றும், கிடந்தும், அமர்ந்தும், நடனம் ஆடியும். அதனால் பார்த்திங்கன்னா மேலே டாப் கோபுரம் வரைக்கும் போகிற ஒரே கோவில் அப்படின்னா அந்த திருக்கோஷ்டியில் இருக்கக்கூடிய சௌமி நாராயண பெருமாள் தான். இதுவும் நம்மளுடைய ராமானுஜரால் தான் நம்ம அங்கே போக முடிஞ்சது. அதனால் வைணவத்திலேயே மிகவும் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னா ராமானுஜர். இவர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூரில் 1017ஆம் ஆண்டு இவருடைய பிறந்தார். இவருடைய ஜென்ம நட்சத்திரம் திருவாதிரை, ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். இவர் இப்பொழுது ஆதிசேஷன் ரூபத்தில் நமக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது சர்வ ரூபத்தில் இருக்கிறார் இன்னமும். இது மேல்கோட்டை என்று சொல்லக்கூடிய கோவிலிலே சர்வ ரூபத்தில் தினசரி தரிசனம் செய்கிறார். மேல்கோட்டை சென்று இவர் 5 நாராயணனுடைய ஸ்தலங்களை இவருடைய ராமானுஜருடைய கையிலால் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இவருடைய பெருமைகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்தில் எல்லாரும் தினமும் ராமானுஜாய நமக என்று சொல்லவும்.